மாஸ் போயிட்டு 8:30 இருக்கும். வீட்டுக்கு வந்தேன். அப்போது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துருந்துச்சு, ஏசி சர்வீஸ் பண்ணோம் அர்ஜென்ட்டாக, கொஞ்சம் எமர்ஜென்சின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க ஃபோனில் வந்து இன்கமிங் இல்லை, நீங்களே எனக்கு கால் பண்ணுங்க இந்த நம்பருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னா அந்த நம்பர் நான் கால் பண்ணேன். கால் பண்ண உடனே அவங்க வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அங்கே கீழே வந்துட்டு ஃபோன் பண்ண சொன்னாங்க. சரி அங்கே போய் நான் அதுக்குள்ளே நான் ஃபோனில் சொன்னேன் அவங்களுக்கு, நான் மார்னிங் வரேன் சார், நான் ஒரு 9:30 அந்த மாதிரி மார்னிங் டைம் வரேன். இல்லை கொஞ்சம் எமர்ஜென்சி, நாளைக்கு மேரேஜ் இருக்குது வீட்டில், அதனால கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சார் வரேன் அப்படின்னு சொன்னதுக்காக நான் போனேன். ஆர்ட்ஸ் காலேஜ் பிரிட்ஜு கீழே போயிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் காலுக்கு வந்து வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் காலுக்கு வந்து வந்துட்டு உங்கள் பின்னாடி தான் இருக்கேன், நீங்கள் என்ன பைக் வச்சுருக்கீங்க, நீங்கள் டியோவில் வந்திருக்கீங்களா, எதில் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. இல்லை ப்ரோ, நான் பர்க்மேனில் தான் வந்திருக்கேன், எங்கே இருக்கிறீங்க நீங்கன்னு சொன்னாங்க. நான் உங்கள் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கேன், வாங்க இன்னும் 1 கிலோமீட்டர் உள்ளே போகணும், அங்கே தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு போனேன். எனக்கு அங்கேயே கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் போயிடலாமா, என்னவோ சம்திங் ராங் இருக்குது அப்படின்னு நினச்சேன். சரி இருந்தாலும் கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கஸ்டமர் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணணுமே, பேர் இதாகிடுமே அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு தாட்டில் தான் அவங்க கன்ஃபார்மாக போனேன். அவங்க இதுக்கு போனதும் அங்கே வந்து பூசாரப்பட்டின்னு கூட் ரோடு, அதுக்கு முன்னாடியே ரைட்டில் ஒரு ரோடு, அங்கே வந்து ப்ரைவேட் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அங்கே போகாதுக்கு முன்னாடி லெஃப்டில் ஒரு ரோடு போகுது, அங்கே மணலெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. அங்கே அது வரைக்கும் போனாங்க. அங்கேயும் நான் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன். வண்டி ஸ்டாப் பண்ணதும் நான் கீழே இறங்கினேன் ஓடிடலான்னு. திருப்பும் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன், பின்னாடி இருந்து வந்து அடுத்து வந்து இங்கே அடிச்சிட்டோம். லைனாக எங்கெங்கேருந்தோ ஒரு 6 பேர் வந்துட்டாங்க. 6 பேர் வந்து எனக்கு தாக்கிட்டாங்க, நிறையா தாக்கிட்டாங்க. என்னால் முடியல, எவ்வளோ கத்துறேன், என்னை காப்பாற்றுங்க, யாராவது வாங்கன்னு. யாருமே வரல. லாஸ்ட்லாம் வந்து அவங்க வந்து கல் எடுத்துட்டு வந்தாங்க என் தலை மேலே போடுறதுக்கு. கல் வந்து அவங்க காலுக்கு நான் வந்துச்சுன்னா அந்த காலுக்கு வந்து இங்கே விழுந்துருச்சு அந்த கல். அதுக்கப்புறம் அவங்க கத்தி வந்து குத்துறதுக்கான எங்கள் தொண்டை கத்தை குத்துறதுக்காக வந்தாங்க. இதுக்கு ஃபேஸ் இந்த மாதிரி நான் பண்ணிட்டா இங்கே போயிட்டாங்க, 2 ஸ்டிச்சு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் வாட்ச்மேனும் யாருன்னு தெரியல, ஒரு அங்கிள் வந்து டார்ச் அடிச்சாங்க. அங்கேருந்து டார்ச் லைட்டு பார்த்த உடனே அவங்க வந்து யாரும் டார்ச் அடிச்சாங்களா, போலீஸ் வந்துடுறாங்க போல இருக்கு, ஓடிட்டாங்க. அவங்க மொத்தம் 4 பேர், மொத்தம் வந்து 6 பேர் என்னை கூப்பிட்டு வந்த வந்து 7 பேர் சேர்த்து. அவன் ஓடி போயிட்டான். நான் அப்படியே டிஷர்ட் எல்லாம் கழட்டி அவங்க வீடியோ எடுத்துட்டாங்க. என்ன வீடியோ என்னன்னு எடுத்தாங்கன்னா, என்னென்னமோ சொல்லி அவனுக்கு எனக்கு வீடியோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் நடந்து வரேன், யாராவது காப்பாத்துங்க, எனக்கு தண்ணி கொடுங்க, யாராவது நீங்கெல்லாம் நினைச்சிட்டாங்க. தண்ணி கொடுங்க கத்துற, யாரோ வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி வந்து அதுக்கப்புறம் 2 பேர் அங்கே ட்ரிங்க்ஸ் போட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் நான் உதவி கேட்டேன். சார் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார், எனக்கு அந்த மாதிரி அடிச்சு போட்டாங்க, யாராவது காப்பாதுங்க சார்னா. அவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணுறதுக்காக போவாங்க. திருப்பி அவங்க மனசில் என்ன வந்துருச்சுன்னு தெரில. ரிட்டர்ன் வந்து என்ன ஆயிடுச்சுங்க ப்ரோ, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த மாதிரி ஏசி சர்வீஸ்ன்னு கூப்பிட்டு என்ன வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. கையில் இருக்கிற பிராஸ்லெட்டுங்க, மோதிரம், ஃபோனு, பேக், என்னோட வண்டி எல்லாமே பிடுங்கிட்டு போயிட்டாங்க. டிக்கியில் வச்சிருந்த 7000 ரூபாய் காசு, 4 ஏடிஎம் கார்டு எல்லாமே பிடுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு மூச்சு திணறல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க தான் எனக்கு சரி பண்ணி விட்டாங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு, அவன் நம்பர்லேருந்து என் அண்ணனுக்கு வந்து கால் பண்ணேன். 2 டைம் கால் பண்ணி எடுக்கலன்னா, 3ஆவது டைம் தான் எடுத்தார். அதுக்கப்புறம் நான் அண்ணாக்கிட்ட டீட்டெயிலாக எல்லாமே சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி நான் கடிச்சு போயிருக்காங்கன்னா கொஞ்சம் வாங்கினா என்னால் முடியல அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் 108 வந்துருச்சு. வந்ததும் எனக்கு வந்து கிருஷ்ணகிரி ஜிஹெச்சில் வந்து இதை அட்மிட் பண்ணியிருக்காங்க.